அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். என்னாச்சுடா? அழுறியா? ஏய், கேக்குறல, சொல்லு. அவ என்னை விட்டு போயிட்டா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வலிக்குது. ஐயோ ப்ளீஸ். விட்டு போயிட்டாளா? இதுக்கா அழுற? அவன் எவ்வளவோ ஃபெயில்ஸை தாண்டி முன்னாடி போயிட்டு இருக்கான். போடா, போய் வேலையை பாரு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அன்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? அவதான் என் பாதி. அவ இல்லாம என்னால இருக்க முடியல. அவ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. முதல்ல நிறுத்துறியா? இன்னும் உனக்கு புரியல? நீயே யோசிச்சு பாரு. எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சாட்டிங்னு டைம் ஸ்பெண்ட் பண்ற. ஏசப்பா கூட கொஞ்ச நேரமாவது பேசுனியா? இனிமேயாவது பேச ஆரம்பிடா. நல்ல லைஃப் அமையும். ஓ, அப்போ உன் கடவுளுக்கு பிரிக்கிறதா வேலையவா? ஆல்வின், நம்ம ஏசப்பாக்கு தெரியும்டா, உன்னோட விழா எலும்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க கூட தான் நீ சேர்வேன்னு. ஸ்டெஃபி, அப்ப என்னதான் சொல்ல வர? எல்லாம் போக போக சரியாயிடும்டா. உன் மைண்ட டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணு. எதுவும் என்னால முடியல. எதுவும் யோசிக்க தோணல ஸ்டெஃபி. எப்படியாவது உன் மைண்ட டைவர்ட் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? சரி வா, நான் உன்னை மியூசிக் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன். ஆனா நீ ஏசப்பாக்காக மட்டும்தான் வாசிக்கணும். சூப்பரா இருக்கும்டா அது. இல்ல ஸ்டெஃபி, என்னால முடியாது. சொல்றேன்ல, நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். ஹாய் மாஸ்டர். வா ஸ்டெஃபி, நீ போப்பா. மாஸ்டர், இவன் என் அண்ணன். இவன் கீபோர்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். ஓகே ஸ்டெஃபி, இன்னைக்கு ஓகேனா பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க. யார் ரேஞ்சுக்கு யாருமே இல்லை. எனக்கு சிரிப்பா தான் வருது. என்னாச்சு ஸ்டெஃபி? அது மாஸ்டர், சின்ன பசங்களாம் இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றான். ஓ, அவ்வளோதானா? கொஞ்சம் என் கூட வாங்க. என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? ஜீசஸ் உங்களை வச்சு ஏதோ பிளான் வச்சுருக்காரு. அதனால தான் இப்போ இங்கே கொண்டு வந்திருக்காரு. விசுவாசத்தோட வாசிக்க ஆரம்பிங்க ப்ரோ. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நிறோ என்றும் மாறாதவர். காலங்கள் நீயா பாடுன? ஆமா, நான் தான் பாடினேன். டே அண்ணா, இங்க வாடா. போடி. ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன வெளியில வந்து தப்பா? சாங் லைன் நல்லா இருந்துச்சு, அதான் கேட்டேன். அம்மா வந்துட்டீங்களா? ஆல்வினுக்கு சாப்பாடு கொடுங்கம்மா. 2 நாளா சரியாவே சாப்பிடல. வேண்டாமா சாப்பாடுலாம்? அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆமா ராஜா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நமக்கு ஏசப்பா இருக்காரு. நீ பிரேயர் பண்ணு. அடுத்த நிமிஷத்தை அவருக்காக கொடு. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவருக்கு தெரியும். யோசித்து பாரு ஆல்வின்.
முடிச்சதும் பாஸ்டருக்கு சேர்க்கிறேன் தானே பொருத்தனை பண்ண. அந்த பொருத்தனை நிறைவேற்றி இருந்தா இப்படி அழுறான் பாருமா. பசங்க யூஸ்வலா அழவே மாட்டாங்க. அவனுக்குள்ள எவ்வளோ வலி இருந்தா இப்படி அழுவான். கஷ்டமா இருக்குமா? ஆல்வி, எந்திரிடா, டைம் ஆயிடுச்சு. ஆல்வி, அடுத்த மாசம் 14ஆம் தேதி வந்தா என் மகன் இறந்து 2 வருஷம் ஆக போகுது. ஆமாண்ணா, நீங்க அழுது செத்துடலாம் போல இருக்குன்னு சொல்லும் போது என் அண்ணன் ஆல்வின் ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் அவனை பத்தி உங்ககிட்ட சொன்னோம். நம்மள படைச்சவருக்கு தான் நம்மள எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. சுயமா எடுக்கிற எந்த முடிவும் அவரை திருப்திப்படுத்தாது. எல்லாத்தையும் விட்டுருங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க. ஆல்வின் மாதிரியே நீங்களும் என்னை பாஸ்டருக்கு சேர்த்து விட்றீங்களாம்மா? உங்களுக்கு மகனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு அண்ணனாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சான்ஸே இல்ல. இவ்ளோ சேஞ்சஸா? அதுக்குள்ளயா? எப்படி தோணுதுமா? என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாது. அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல,